Audio Jungle. Audio Jungle. Audio Jungle. ஹாய் வெல்கம் டு பிளஸ் ப்ரோக்ராம். ஹலோ குட்டீஸ், இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் பிளஸ் ப்ரோக்ராம் மூலமாக உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல நானும் ஆனியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியாவுக்கு எப்போ இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது தெரியுமா? கரெக்டாக சொல்லிட்டீங்க, 1947. இது எத்தனாவது இண்டிபெண்டன்ஸ் டே? கரெக்டாக சொல்லிட்டீங்க, 78 இண்டிபெண்டன்ஸ் டே. யா குட்டீஸ், இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக நம்ம பிளஸ் ப்ரோக்ராமில் உங்களுக்கு சூப்பரான ஸ்கிட் இருக்குது, டான்ஸ் இருக்குது, நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ இப்போ நம்ம ப்ரேயர் சாங்கோட ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமே. Which art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread. Forgive us our debts as we forgive our debtors. Lead us not into temptation, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சூப்பராக பேசாங்க பண்ணீங்க. இப்போ நம்ம சூப்பரான டான்ஸ் பார்க்க போனோம். போய் பார்க்கலாமா? பார்க்கலாமே. இந்தியாவை நேசிப்போம், இதயம் தொட்டு சொல்லுவோம், இமயம் முதல் குமரி வரை இயேசு நாமம் உயர்த்திடுவோம். இந்தியாவை நேசிப்போம், இதயம் தொட்டு சொல்லுவோம், இமயம் முதல் குமரி வரை இயேசு நாமம் உயர்த்திடுவோம். Jesus loves India, so we love India. Jesus loves India, so we love India. We love India, so we love India. We love India, so we love India. இந்தியாவை நேசிப்போம், இதயம் தொட்டு சொல்லுவோம், இமயம் முதல் குமரி வரை இயேசு நாமம் உயர்த்திடுவோம். இந்தியாவை நேசிப்போம், இதயம் தொட்டு சொல்லுவோம், இமயம் முதல் குமரி வரை இயேசு நாமம் உயர்த்திடுவோம். வளம் நிறைந்த பாரதத்தை நாம் உருவாக்குவோம், வறட்சியை வறுமைதனை நாம் ஒழித்து கட்டுவோம். வளம் நிறைந்த பாரதத்தை நாம் உருவாக்குவோம், வறட்சியை வறுமைகளை நாம் ஒழித்து கட்டுவோம். சிகரம் தொடும் சாதனைகள் செய்து காட்டுவோம். சிறந்ததொரு தேசமாக உயர செய்வோம். Jesus
எல்லாரும் ஒரு சூப்பரான டான்ஸ் பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது இல்லையா? நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போவும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏசப்பாவை ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஆர் யூ ரெடி டு ப்ரைஸ் ஹிம்? Yeah. சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான் சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான் ஆனால் இயேசு கைவிடார் தானாய் வந்து ரட்சிப்பார் ஆனால் இயேசு கைவிடார் தானாய் வந்து ரட்சிப்பார் இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார் பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார் நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன் நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன் என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன் என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஓகேக்கா, இப்போ நம்ம சூப்பரா ப்ளேஸ் பண்ணிட்டோம். யா, இன்னைக்கு நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஸ்பெஷலா என்ன பார்க்க போறோம்? இப்போ நம்ம குட்டீஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஸ்கிட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கிட்டை பார்க்க போகிறோம். நீ ரெடியாக இருக்கியா பார்க்குறதுக்கு? ரெடியா இருக்கேன். ஹாய், ஜாலியாக டூர் போகிறோம். ஃப்ரெண்ட்ஸோட போய் குளிச்சு ஃபால்ஸில் நல்லா ஆட்டம் போட போகிறோம். எல்லாம் பேக் பண்ணியாச்சு. சரி கிளம்போம், மம்மின்ற சொல்லிடுவோம். சரி பாய் மம்மி, நான் போயிட்டு வரேன். இருமா டூர் போறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்தாச்சு. ட்ரெஸ்ஸும் பேக் பண்ணிட்டியா? எல்லாம் எடுத்தாச்சுமா. அப்புறம் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் ஈரமா இருக்கும், அதை தனியா போட்டு வைக்கிறதுக்கு பேக் கேரி பேக்ல எடுத்துக்கிட்டியா? எடுத்தாச்சுமா. எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லாம் எடுத்தாச்சு, எனக்கு தெரியும். ஓகே ஓகே ஓகே. ஏய் இருப்பா, ஒண்ணு மறந்துட்டேன். இப்போ என்னது? இந்தாம்மா வச்சுக்கோ. இது என்ன பொட்டலாம்? இது நீ டூர் போறதுக்கு உனக்கு வழியில பசிக்கும்ல, அதனால உனக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் மார்னிங்கே எழுந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். இதை கொண்டு போனா என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க? இமேஜ் என்ன ஆகுறது? உனக்கு பசிக்கும்ல வழியில, அதை நான் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்குவேன். என்னப்பா இப்படி சொல்ற? பரவாயில்ல எடுத்துக்கோ, நான் கஷ்டப்பட்டு எல்லாமே செஞ்சிருக்கேன்ல. வேண்டாம், நீங்க வீட்ல தானே இருப்பீங்க, நீங்களும் அப்பாவும் இதே சாப்பிடுங்க. சரி பை பை சொல்லிட்டு போற. பாய். செம்மையா பசிக்குதுடா. ஆமாண்டா, வயலாம் எரியுதுடா, என்னடா பண்ண? காலைல எங்க அம்மா ஒரு பை நிறைய ஸ்நாக்ஸு சாப்பாடு எல்லாம் கெட்டி கொடுத்தாங்க. அதெல்லாம் எங்கள வச்சிருக்கியா? எடு. அதை எடுத்துட்டு வந்தா என் இமேஜுக்கும் ஸ்டைலுக்கும் ஒத்து வராதுன்னு வீட்டில் வச்சுட்டேன். உனக்கு இந்த ஸ்டைலும் இமேஜும் வேற கேக்குதா? அம்மா விடுங்கடா. சரி இப்போ என்னடா செய்ய? என்ன செய்ய? பசியோட கீழே நடக்க வேண்டியதுதான். இன்னும் மலையிலேருந்து இறங்க 2 மணி நேரம் ஆகும்.
கீழே இறங்கிக்கிட்டு தான் டீ பண்ணு ஏதாச்சும் கிடைக்கான்னு பார்க்கணும், வேற வழியே இல்லை. சரி வாங்க நடப்போம். ஒரு சரி, உங்கள் அம்மா உனக்கு மட்டும் கொடுத்தாங்களா இல்லை எங்கள் எல்லாருக்கும் சேர்த்து கொடுத்தாங்களா? எல்லாருக்கும் தான் கொடுத்தாங்க. இது கூட எடுத்துட்டு வராமல் இருக்கு. போ அந்த குரங்கோட போய் உட்காந்துக்க போ. டே வர லீவுக்கு எங்கேயாச்சும் வெளில போமாடா என்ஜாய் பண்ணுறதுக்கு? இந்தியாவுக்கெல்லாம் சுதந்திரம் கிடைச்சிருச்சு, ஆனால் நம்மளுக்கு தான் சுதந்திரமே இல்லை. வீட்டில் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கடா. இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதான் செய்யணும், அதான் செய்யணும்னு சொல்லுவாங்க. கேட்டால் அவங்க நல்லா இருக்குதான் அப்படின்னு சொல்லுவாங்கடா. ஆமாண்டா, ஸ்கூலுக்கு போனாலும் டெய்லி முடிஞ்சோன்னு ஸ்பெஷல் கிளாஸுங்காங்க, அங்கேயே பிடிச்சி உட்கார வச்சுக்கிறாங்க. கேட்டால் நம்ம வாழ்க்கைக்கு நல்லதுன்னாங்கடா. இதெல்லாம் விடுங்களேன். எங்கள் பிடி சார் பிடிச்சி வச்சு ஸ்போர்ட்ஸில் சேர்ந்து ஒன்றில் சேர்த்து விட்டு 1 மணி நேரம் அங்கே உட்காந்துக்கிட்டே இருக்கேன்டா. கேட்டோம் உன் வாழ்க்கைக்கு நல்லதுங்கிறாரு. என்னத்த நம்ம வாழ்க்கைக்கு எது நல்லதுன்னு தெரியாதா? டேய் தம்பிகளா, இருந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன நினச்சினே? டேய் எனக்கு வேலை கிடச்சிருக்குடா. சூப்பர்ண்ணே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எங்கண்ணே? நம்ம ரயில்வேஸில் தான், ஸ்போர்ட்ஸ் கோட்டால. அப்படியா? சூப்பர். எப்படி தெரியுமில, நம்ம பிடி சார் தான் அதுக்கு காரணம். அவர் என்னென்ன பண்ணாரு உங்களுக்கு? அவர் டெய்லி என்னை ட்ரைனிங் கூப்பிட்டு போயிடுவாரா. 4 மணி ஸ்கூல் முடியுதுல்ல, டெய்லி 1 மணி நேரம் பிடி சார் கிரவுண்டில் வச்சு எனக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு. எனக்கு அப்போ எரிச்சலாக தான் இருந்துச்சு. 1 மணி நேரம் என் ஸ்கூல் முடிஞ்ச பிறகு தேவையில்லாமல் கிரவுண்டில் போய் உட்காந்துட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி அதனால தான் எனக்கு ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் கிடச்சி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலை கிடச்சிருக்குது. எல்லாருக்கு முன்னாடி எனக்கு தான் முதல்ல வேலை கிடச்சிருக்கு எங்கள் பேட்ச்லேயே. சூப்பர்ண்ணே. புரியுதா? இப்போ நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருந்தால் கேட்டேன். நம்ம டீச்சர்ஸ் நம்ம செய்கிறது கெட்டது மாதிரி தெரியும். பட் ஆனால் அது நமக்கு பிற்காலத்தில் தான் தெரியும் நமக்கு நல்லது தான் அப்படிங்கிறது. நீங்களும் ஒரு நாள் புரிஞ்சுக்குவீங்க. சரியா? ஓகேடா, நான் போய் அவரை பார்த்துட்டு வரேன். சரியா? பார்ப்போம். பை பாய். இப்போ நம்ம டீச்சர் சொல்கிற எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான். அதைப்படி நம்ம கேட்டுனா தான் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். நம்ம சர்ச்லேயும் நம்ம பாஸ்டர், அப்புறம் சண்டே கிளாஸ், பிளஸ் ப்ரோக்ராம் எல்லாத்துலேயும் எவ்வளோ நல்ல விஷயம் சொல்கிறாங்க. அதையும் கேட்டுனா தான் நம்மளோட லைஃப் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும்ல. ஆமாம் சரி, நம்ம பேரண்ட்ஸும் நம்மளுக்காண்டி தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணுறாங்க. அது கேட்டு நடந்தால் நம்மளுக்கும் நல்லது தான். நம்மளும் அதை கண்ணை மூட்டு கேட்டுக்கிட வேண்டியது. சுதந்திர கட்சி 78 வருஷம் ஆச்சு. நம்மளுக்குன்னு எந்த சுதந்திரமே இல்லையே. ஆமாம், நம்ம ஸ்கூல்லேயும் சுதந்திரம் இல்லை, வீட்லேயும் சுதந்திரம் இல்லை, இப்போ சர்ச்சுக்கு தான் சர்ச்சிலையும் சுதந்திரம் இல்லை. ஆமாப்பா, சண்டே கிளாஸ் பைபிள் சொல்கிறாங்க, ப்ரேயர் பண்ண சொல்கிறாங்க. டெய்லி ப்ரே பண்ணாதான் கடவுள் நம்ம கேட்கறதெல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. டெய்லி பைபிள் வச்சு நம்ம ஜெபம் பண்ணும் போது கடவுள் நம்ம கேட்கறதெல்லாம் கொடுப்பாங்களோ? ஒருவேளை கொடுப்பாரோ? ஒரே குழப்பமா இருக்குப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நாளைக்கு எனக்கு பர்த்டே. ஸோ ஈவினிங் எங்கள் வீட்டில் ஒரு குட்டி செலிப்ரேஷன் வச்சுருக்கோம். எல்லாரும் கட்டாயமாக வந்துருங்க. சிக்கன் பிரியாணி உண்டுல்ல, கண்டிப்பாக வந்துடுறோம். நீ தான் பர்த்டே பார்ட்டி கொண்டாடவே மாட்டேன். இந்த வருஷம் என்ன? அதான் உங்களுக்கே தெரியுமா, எங்கள் அப்பாவுக்கு பாம்பே வேலை கிடச்சி ரொம்ப வருஷமாக அங்கேயே தான் இருக்காங்க. அவங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணோம் தமிழ்நாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்க. இப்போ மட்டும் என்னாச்சு? அதான் நம்ம சர்ச்சில் சொன்னாங்கல்ல, டெய்லி பைபிள் வாசி ப்ரேயர் பண்ணால் ஏசுப்பா நம்ம ஜெபத்தை கேட்பாங்கன்னு. அது மாதிரி நானும் டெய்லி ப்ரேயர் பண்ணேன். நேற்றுக்கு அதிசயமாக எங்கள் அப்பாவுக்கு தமிழ்நாட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிட்டு, அதுவும் நம்ம திருநெல்வேலிக்கே போய் எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிட்டு. இனி நாங்கள் எங்கள் அப்பா எங்கள் கூட இருக்க போகிறாங்க. அதனால் நாங்கள் இனி வர்ற எல்லா பர்த்டேயும் நாங்கள் சந்தோஷமாக ஃபேமிலியாக கொண்டாடுவோம். சரி, மறக்காமல் வந்துருங்கன்னா என் பிறந்த நாளுக்கு. சரி வந்துடுறோம். ஆர்விஸ் கிஃப்ட் இல்லாட்டி கேக் கிடையாது, பார்த்துக்கோ. ஒரு வாரம் சண்டே கிளாஸ் சொல்கிற மாதிரி ப்ரேயர் பண்ணி பைபிள் ஆச்சா நம்ம வேண்டிக்கிறதெல்லாம் கடவுள் தருவாரோ? ஆமாம், டேவிட் சொல்கிறத பார்த்தா எனக்கும் அப்படி தான் தோணுது. ஆமாடா, இனிமேலேருந்து நம்மளும் பைபிள் வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம்டா. ஆமாடா, ஆரம்பிச்சிடும். பாஸ்டர் வந்திருக்காங்கடா. பிரைஸ்லாட் தம்பிகளா, நீங்களும் நம்ம டேவிடை போல சண்டே கிளாஸில் சொல்லி கொடுக்குற மாதிரி ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு தேவையானவங்களை தருவாங்க. ஸோ நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு தேவையானவங்களை தருணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? டெய்லி பைபிள் வாசி ஜெபம் பண்ணணும். ஸோ நீங்கள் டெய்லி பைபிள் வாசி ஜெபம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தேவையானதை தருவாங்க. இப்போ நீங்கள் என்கிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் ஆண்டவர்கிட்டையும் பேசலாம். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளைங்க பேசுகிறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் உங்கள் தேவைகளுக்காக மட்டும் ஜெபம் பண்ணாமல் நம்ம குடும்பத்திற்காகவும் நம்ம நாட்டுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவாங்க. ஓகேப்பா சார். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃப்ரீடம் கொஞ்சோன்னு ஒரு சூப்பரான ஸ்கிட்டு பார்த்தோம் இல்லையா?
குட்டீஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததா? இந்த ஸ்கிட்டு மூலமாக நம்ம குட்டீஸ் வந்து ஒரு சூப்பரான லெசன் சொல்லியிருக்காங்க. நம்மளோட பேரண்ட்ஸ், நம்மளோட டீச்சர்ஸ் எல்லாரும் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணி இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல காரியத்துக்காக தான், நம்மளோட பிளெஸ்ஸிங்காக, நம்மளோட நல்லதுக்காக சொல்கிறாங்கன்னு சொல்லி சூப்பரான இப்போ ஒரு ஸ்கிட்டு பார்த்துட்டோம். இப்போவும் நம்ம கூட நம்ம ஜெஃப்ரி அண்ணன், நம்ம சதீஷ் அண்ணன் வந்து ஒரு சூப்பரான ஸ்டோரி சொல்ல போகிறாங்களாம். ஸோ அவங்களை நம்ம இப்போ வெல்கம் பண்ணிடலாமா? பிரைஸ் லார்ட் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வாரம் வாரம் உங்களை இந்த பிளஸ் ப்ரோக்ராமில் பார்க்குறதுக்கு அண்ணனுக்கு ரொம்பவே சந்தோஷம். அதுவும் இந்த வாரம் ஒரு ஸ்பெஷலான டே. என்ன டே? இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல், அப்படி தானே? ஸோ இந்த ஒரு ஸ்பெஷலான டேயை இன்னும் ஸ்பெஷலாக மாற்றுறதுக்காக நான் இப்போ ஒரு அண்ணனோட தான் வந்திருக்கிறேன். வேற யாரும் இல்லை, நம்மளோட சதீஷ் அண்ணா. வெல்கம் டு பிளஸ் ப்ரோக்ராம் அண்ணா. பிரைஸ் லார்ட். ஸோ இந்த வாரம் நம்ம சுதந்திர தினத்தோட ஸ்பெஷல் அப்படி தானே பார்க்குறோம். ஸோ இந்த வாரத்தோட டாப்பிக்கும் என்ன அப்படின்னா சுதந்திரம் தான். ஓகே, பைபிளில் ரொம்பவே ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சுதந்திரம் கிடைச்சது. ஏன் அது ரொம்பவே சூப்பரான சுதந்திரம் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க ரொம்பவே பயங்கரமான ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அந்த அடிமைத்தனம் என்ன, ஏன், யாரால, இதெல்லாம் பற்றி சொல்லுங்கண்ணா. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் குட்டீஸ். இது நம்ம யாத்திராகமத்தில் படிச்சிருப்போம். நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பார்வோன்கிற ஒரு கொடுமையான ஒரு மன்னன் கீழே வந்து எகிப்து தேசத்தில் வந்து அடிமைப்பட்டு இருந்தாங்க. பல நூற்றாண்டுகளாக அடிமைப்பட்டு இருந்தாங்க. ரொம்பவே கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கூட சரியாக கிடைக்கல. கடுமையான வேலை போல அவங்கள ரொம்ப ஒடுக்கி ஆண்டு அவங்கள அழிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா, முழுசுமாக நம்பிக்கையாற்று போய் நமக்கு இதிலிருந்து சுதந்திரம் கிடைக்குங்கிற கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு அவங்க வந்து மனசை வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் கடவுள் பார்த்தாரு, தன்னோட ஜனங்கள் சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்கிறது தான் கடவுளோட விருப்பம் இல்லையா? ஸோ மோசையோட தலைமைக்கில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் பண்ணி அந்த பார்வோன் மன்னனுடைய மனசை மாற்றி இது எகிப்திலிருந்து அவருடைய மக்கள், இஸ்ரேல் மக்களை வந்து ஃப்ரீடம் கொடுத்து வெளியே அனுப்புறதுக்கு அவர் வந்து செஞ்சு முடிச்சார். ஸோ இந்த மாதிரி ஒரு கற்பனை கெட்டாத அதிசயங்களை பண்ணி அந்த மக்கள் வந்து சற்றும் எதிர்பார்க்காத அளவில் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சுதந்திரத்தை கொடுத்து பாலும் தேனும் ஓடுற கானான் தேசம், அதாவது அப்படி ஒரு செழிப்பான தேசத்துக்கு அவங்களை கொண்டு போகிற ஒரு அற்புதமான பிளானுக்கு மோசையை தலைமையை தாங்க வச்சு அவங்கள வனாந்திரம் வழியாக வழி நடத்தி கொண்டு போனார். சிம்பிள், ஒரு 40 நாள் டிராவல் பண்ணி அவங்க வந்து அந்த அடிமைத்தனத்தோட தேசம் எகிப்தை விட்டு வெளியே வந்து அவங்க கனவு தேசப்போட அந்த பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்துக்கு அவங்க புறப்பட்டு போனாங்க. வெறும் 40 நாள் டிராவல் மோசையோட தலைமையின் கீழே கிளம்பி போனாங்க. அண்ணா சூப்பர்ண்ணா. ஆனால் எனக்கு இப்போ இதில் ஒரு சந்தேகம். வனாந்திரம் வழியாக போனாங்க அப்படின்னு சொல்கிறீங்களேன்னா, அங்கே அவங்களுக்கு சாப்பாடு, தங்குறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த பகலில் வெயிலாக இருக்கும், நைட் ஆனால் பயங்கரமாக குளிருமேனா, அந்த டைம்லலாம் அவங்க என்னென்ன பண்ணாங்க? அவங்க எப்படி அதெல்லாம் கடந்து மேலே வந்தாங்க? எப்படி கரெக்டாக அந்த இடத்துக்கு போனாங்க? அதை பற்றி. கண்டிப்பாக நல்ல கொஸ்டின் ஜெஃப்ரி. இவ்வளவு பண்ண கடவுளுக்கு வந்து தான் மக்களுக்கு, தன் ஜனங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறது அவருக்கு தெரியாதா என்ன? எல்லாமே பார்த்து செஞ்சு வச்சிருந்தாரு. எல்லாமே அவர் வந்து முன்குறித்து திட்டப்பட்டு அவங்களுடைய டிராவலுக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் பண்ணி வச்சிருந்தாரு. எப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு அந்த வனாந்திரத்தில் சாப்பாடு கிடைக்காதுங்கிறனால அவங்களுக்கு அற்புதமாக அதிசயமாக என்ன பண்ணார்னா, டெய்லி காலையில் வானத்திலிருந்து மன்னாங்கிற தேவர்கள் உண்ற உணவு, எப்படி தேவர்கள் உண்ற உணவை இந்த மக்களுக்கு வந்து உணவாக கொடுத்தாரு. ஸோ அவங்களுக்கு நாள் தவறாமல் டெய்லி வானத்திலேருந்து அந்த மன்னாவும் அவங்க எடுத்து அதை சாப்பிட்டுக்கிட்டாங்க. அவங்க சந்தோஷமாக அனுபவிச்சாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தண்ணி தேவைப்படும் போதெல்லாம் பாறையிலேருந்து அவங்களுக்கு வேணுங்கிற தண்ணி, நல்லா சுவையான குடிநீர் வர்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. ஸோ அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இந்த பகலில் அந்த கடுமையான வெப்பத்திலேருந்து பாதுகாக்கிறதுக்காக மேகஸ்தம்பத்தை அனுப்பி அந்த இடத்த குளிர்ச்சியாக வச்சுருந்தாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ராத்திரி உள்ள அந்த குளிர்ச்சியை வந்து தாங்கிறதுக்காக அக்னி ஸ்தம்பத்தை வச்சு அந்த இடத்த வந்து அவங்க வெதுவெதுப்பாக அவங்க தங்குறதுக்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருந்தாரு. ஸோ இப்படி எல்லா விதமான அதிசயங்களும் அற்புதங்களையும் அவங்களுக்கு தேவையான எல்லா சகலத்தையும் போஷித்து அவங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வந்தார். சூப்பர்ண்ணா. நம்ம இப்போ வந்து ஏதோ ஒரு சாப்பாடு வேணும்னா ஆர்டர் பண்ணுறோம், ஸ்விக்கிலையோ ஜொமேட்டோலையோ. ஆனால் ஆண்டவர் ஆர்டரே பண்ணாமல் நேராக வானத்திலிருந்தே சாப்பாடு கொடுத்தாருன்னு சொல்கிறீங்க. நம்மளுக்கு குளிருது அப்படின்னா ஹீட்ரோ, இல்லை வெக்கையாக இருக்குது அப்படின்னா ஏசியோ போடுறோம். ஆனால் அவங்களுக்கு அந்த காலத்திலேயே ஆண்டவர் அதெல்லாத்தையும் மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாலாம் நடத்தினாருன்னு சொல்கிறீங்க. எல்லாமே சூப்பர்ண்ணா. ஆனால் நீங்கள் பேசுகிறதுக்கு இடையில வந்து 40 நாள்னு சொன்னீங்க. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஏதோ 400 வருஷமாக அவங்க ட்ராவல் பண்ண மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். அதை பற்றி. அது 400 வருஷம் இல்லை ஜெஃப்ரி, 40 வருஷம். உண்மைதான். 40 நாளில் அவங்க கிடக்கிற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. அவங்களுடைய அந்த அற்புதமான செழிப்பான தேசத்துக்கு அவங்க போகிறது கடவுள் வச்சிருந்த பிளான் வெறும் 40 நாட்கள் தான். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, இவங்க வந்து அவங்க செஞ்ச சில தவறுகள்னால அது 40 வருஷமாக மாறிச்சு. எப்படின்னா, கடவுள் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல சுதந்திரத்தை கொடுத்து அவங்களுக்கு சந்தோஷமாக செழிப்பாக வைக்கணும்னு தான் பிளான் பண்ணி அனுப்புனார். ஆனால் என்னென்னா, அது கூட சேர்ந்து சில கண்டிஷன்ஸ் ஒரு பெரிய கஷ்டமான கண்டிஷனில் அவங்க கடவுளை நம்பணும், அவரை ஆராதிக்கணும், அவரோட பிளான் படி நடக்கணுங்கிற சின்ன விஷயங்கள், சின்ன கண்டிஷன்ஸ், அவ்வளோதான்.
அதை கூட இந்த இஸ்ரேல் மக்கள் பண்ணாமல் போயிட்டாங்க. எப்படி அவங்க வந்து அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு சுதந்திரங்கிறது அவங்க மனசில் கூட இல்லை, அவங்க நினச்சி கூட பார்க்க முடியாமல் இருந்தாங்க. அந்த இடத்துலேருந்து மீட்டு கொண்டு வந்தார். ஆனால் அவர் செஞ்ச அற்புதங்கள்லாம் அவங்க ஈஸியாக மறந்துட்டாங்க. அந்த நன்றி இல்லாமல் நடந்துக்கிற ஆரம்பித்தாங்க. அவருக்கு எதிர்த்தாரில் முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. அவர் வானத்துலேருந்து மண்ணாவை பொழிஞ்சு அவங்கள வந்து போஷிச்சார். ஆனால் அதையே குறை சொல்ல ஆரம்பித்தாங்க. தண்ணி கிடைக்கலன்னு குறை சொல்ல ஆரம்பித்தாங்க. அவருக்கு எதிர்த்து எப்போ பார்த்தாலும் குறை சொல்ல ஆரம்பித்தாங்க. உச்சக்கட்டமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது நல்லா இருந்தவங்க வேற குறை பேச ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு நன்றி கெட்டத்தனமாக நடக்க ஆரம்பித்தாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போய் என்ன பண்ணாங்கன்னா கடவுளை சுத்தமாக மறந்துட்டு வேறு தேவர்களை உருவாக்குற அளவுக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ண ஆரம்பிச்ச போது அவங்க வந்து அதுக்குண்டான பலனை அனுபவிச்சாங்க. ஸோ 40 நாளில் போக வேண்டிய இடத்த 40 வருஷங்களாக வனாந்திரத்தை சுற்றி தெரிஞ்சு ஒரு தலைமுறையே அந்த வனாந்திரத்திலேயே அழிஞ்சு போய் அடுத்த தலைமுறை தான் வந்து அந்த கனவு தேசமான கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்தாங்க. ஓகே, ஸோ அண்ணா சொன்னது உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச கதையை தான் அண்ணா மேலோட்டமா அப்படி நம்மளுக்கு திரும்பியும் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்தியிருக்காங்க. அதுல அண்ணா சொன்ன முக்கியமான பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் நம்மளுக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்துருக்காரு. ஆனா அந்த சுதந்திரத்தோட சேர்த்து சின்ன சின்ன கண்டிஷன்ஸும் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த கண்டிஷன்ஸை எதுக்காக கொடுத்துருக்கிறாரு? நம்ம ஒரு இன்னும் நல்ல ஒரு பெட்டர் பர்சனா வரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த சின்ன சின்ன கண்டிஷன்ஸையும் கொடுத்துருக்காரு. அந்த கண்டிஷன்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி நடக்கப்போ இன்னுமே ஒரு பெட்டரான பர்சன்ஸாக நம்ம கண்டிப்பாக வருவோம். அப்படிதானே? ஸோ நம்ம சர்ச்லையா இருக்கட்டும், நம்ம ஸ்கூல்லையா இருக்கட்டும், நம்ம வீட்லையா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு சுதந்திரம் இருக்கு. அந்த சுதந்திரத்தோடு சேர்த்து சின்ன சின்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் இருக்கு. அப்படிதானே? ஸோ அந்த கண்டிஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி நடக்கிறப்போ நம்ம எப்படிப்பட்ட கிட்ஸாக இருப்போம்? நம்ம கடவுளுடைய ஃபேவரட்டான கிட்ஸ், அவருக்கு பிடிச்சமான குழந்தைங்களா இருப்போம். நம்முடைய எதிர்காலம் கடவுள் பார்த்துப்பாரு. நமக்கு வேணுங்கிற விஷயங்கள் எல்லாம் கடவுள் கரெக்டான டைமுக்கு கரெக்டான பிளான் படி அவரோட திட்டப்படி நமக்கு போஷிப்பாரு. நம்முடைய எதிர்காலம், நம்முடைய சந்தோஷம் எல்லாமே உறுதிப்படுத்தப்படும். ஸோ நம்ம என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம வாழ்க்கை சந்தோஷமா கடவுளுடைய சித்தப்படி நம்ம அவருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கியிருப்போம். அவருடைய செட்டை கீழே பத்திரமா ரொம்ப ஹாப்பியா அருமையா நம்ம வாழ்க்கை இருக்கும். ஓகே ஓகே குட்டீஸ், thank you so much. God be with you all. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் குயிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் எத்தனை வருஷம் சுற்றி திரிந்தனர்? என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஸ்டோரி எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தா? அனி எல்லாருக்கும் ஸ்டோரி பிடிச்சிருந்ததா, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எண்டில் ஒரு சூப்பரான ஒரு மாரல் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஷைனிங் ஸ்டார்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஷைனிங் ஸ்டார் தான் பார்க்க போகிறோம். ஸோ யாரை பற்றி இன்றைக்கி சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனிங் ஸ்டார். ஹலோ குட்டீஸ், இந்த ஷைனிங் ஸ்டார் ப்ரோக்ராம் மூலமா உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் குட்டீஸ். இந்த வீக் பிளஸ் ப்ரோக்ராமில் நம்ம எதை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பவின்? இண்டிபெண்டன்ஸ் டே பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம், இன்னைக்கு நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ் தான் நம்ம எல்லா ப்ரோக்ராம்லையும் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி தானே பவின்? ஆமாம். ஓகே, நம்ம இன்னைக்கு நம்ம ஷைனிங் ஸ்டார் ப்ரோக்ராமில் வாரம் ஏசப்பாவுக்காக எழும்பி பிரகாசிச்ச ஷைனிங் ஸ்டார்ஸ் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்கும் இந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா பவின்? இருக்கான்னு தெரியலையேம்மா, நீங்கள் சொல்லுங்களேன். ஓகே, நான் சொல்கிறேன். நம்ம மிஷினரிஸ்க்கும் நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கும் வந்து சம்மந்தம் இருக்குது குட்டீஸ். எப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், நம்ம மிஷினரிஸ் எல்லாம் வேறு நாடுகள்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க இல்லையா? ஏன் வந்தாங்க? ஏசப்பாவை பற்றி எல்லா மக்களுக்கும் சொல்லணுங்கிறதுக்காக வந்தாங்க இல்லையா? ஏசப்பாவை பற்றி மட்டும் தான் எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்களா? இல்லை, அவங்க வந்து நம்ம இந்தியாவில் இருந்த நிறைய சமுதாய மாற்றங்களெல்லாம் வந்து மாற்றி அமைச்சாங்க. நிறைய மூட நம்பிக்கைகளெல்லாம் ஒழிச்சாங்க. அப்புறம் நிறைய பேருக்கு வந்து கல்வியை கொடுத்தாங்க. இது மாதிரி வந்து நம்ம இந்தியாவில் வந்து நிறைய சமூக மாற்றங்களெல்லாம் உண்டாக்குனாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப வருஷமாக பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல பவின்? ஆமாம், இந்தியர்களெல்லாம் வந்து அடிமைகளாக வச்சிட்டு இருந்தாங்க. அதுக்காக வந்து நம்ம இந்தியாவில் நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்து பல வழிகளில் வந்து போராடி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதனால தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 15 நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் வந்து நம்ம மிஷினரிஸ் நிறைய பேர்களில் அவங்களுக்கும் வந்து பங்கு உண்டு. எப்படின்னு கேட்குறீங்களா? சில மிஷினரிஸ் வந்து அவங்க பிரிட்டிஷ் பீப்புளாக இருந்தாலும் கூட இங்கிலாந்துலேருந்து வந்திருக்கலாம், அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கலாம். அப்படி வந்திருந்தாலும் கூட நம்ம இந்திய மக்களோட ஒற்றுமையெல்லாம் பார்த்துட்டு, நம்ம இந்திய மக்கள் வந்து ரொம்ப அடிமைத்தனத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம சுதந்திர போராட்ட வீரர்களோட இணைந்து அவங்க கூட வந்து ஈடுபட்டு நம்ம சுதந்திர போராட்டத்திற்கு அவங்களும் வந்து உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க குட்டீஸ். அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டான்லி ஜோன்ஸ்,
பேட்டன், ஏர்னஸ்ட் அப்படிங்கிறவங்கெல்லாம் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா நம்ம சுதந்திர போராட்ட வீரர்களோட இணைந்து நம்ம இந்திய சுதந்திரத்துக்காக வந்து அவங்களும் குரல் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒருத்தரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சார்லஸ் ஃப்ரையர் ஆண்ட்ரூஸ் அப்படிங்கிறவர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் யார் தெரியுமா பவின்? யாருமா? ஆண்ட்ரூஸ் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். அவரோட ஃபேமிலி வந்து ஒரு பாஸ்டர் ஃபேமிலி தான். அவங்க அப்பா வந்து பாஸ்டராக தான் இருந்தாங்க. வளரும் போதே வந்து இயேசுவை பற்றி அறிஞ்சவராக தான் வளர்ந்தாங்க. அவரும் வளர்ந்ததுக்கப்புறம் அவரும் என்ன ஆனார்? ஒரு பாஸ்டராக ஆனார். ஆனாலும் அவர் வந்து ஒரு சர்ச்சில் பாஸ்டராக இருந்தாலும் அவருக்குள்ளே வந்து ஆண்டவர் வந்து மிஷினரி ஆகணுங்கிற அந்த தாகத்தை கொடுத்துருந்தாங்க. அதனால வந்து அவங்க வந்து என்ன ஆனாங்க? மிஷினரியாக ஆனாங்க. அவங்க மிஷினரி ஆகி நம்ம இந்தியாவில் வந்து சில காலங்கள் வந்து அவங்களும் மிஷினரியாக ஊழியம் செய்திருக்கிறாங்க. அவங்க வந்து கொஞ்ச நாள் தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது அங்கே ஒருத்தரை சந்திச்சாங்களாம். யாரை தெரியுமா சந்திச்சாங்க பவின்? யாரமா சந்திச்சாங்க? ஓகே, தென்னாப்பிரிக்காவில் நம்ம இந்தியாவில் இருக்கிற குஜராத்தில் இருந்து ஒரு 44 ஏஜ் உள்ள ஒரு பர்சன் தென்னாப்பிரிக்காவில் போய் லாயராக இருந்தாங்க. அவர் யார் தெரியுமா? அவங்க தான் மகாத்மா காந்தி. ஆமாம், காந்திஜி அவங்க தான் வந்து தென்னாப்பிரிக்காவில் லாயராக இருந்தாங்க. அப்போ இருந்தே வந்து ஆண்ட்ரூஸ்க்கு நம்ம காந்திஜி அவர்களை பற்றி தெரிஞ்சிருக்குது. காந்திஜி அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய சிவில் உரிமைகள் பற்றி மற்றவர்களுக்கு சொல்கிறது, அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அகிம்சை வழியிலேயே வந்து எல்லா காரியங்களையும் நடத்துறதெல்லாம் பார்த்து ஆண்ட்ரூஸ் வந்து காந்திஜி மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அவங்க வந்து 2 பேர் வந்து கொஞ்ச நாள் நல்லா பழகுனதில் வந்து 2 பேர் வந்து நெருங்கிய நண்பர்களாகவே ஆனாங்க. காந்திஜியோட மிக முக்கியமான நெருங்கிய மிஷினரி நண்பர்களில் ஒருத்தர் தான் நம்ம சார்லஸ் ஃப்ரையர் ஆண்ட்ரூஸ் குட்டீஸ். இவங்க வந்து நம்ம காந்திஜி தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற மக்களுடைய சுதந்திரத்துக்காக போராடுறதுக்கு தென்னாப்பிரிக்காவிலிருந்து காந்திஜியை இந்தியாவுக்கு வரவழைக்க நிறைய பேர் வந்து முயற்சி செஞ்சாங்க. அதில் முக்கியமான நபர் தான் நம்ம ஆண்ட்ரூஸ். அவரும் வந்து காந்திஜி இந்தியாவுக்கு வரணும்னு சொல்லி ரொம்பவே பிரயாசப்பட்டாங்க. காந்திஜி வந்து இந்தியாவில் வந்து மக்களோட சேர்ந்து இருந்து அகிம்சை வழியில் நிறைய போராட்டங்கள்லாம் நடத்தினாங்கல்ல குட்டீஸ். 1919 வைக்கம் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு போராட்டம் நடந்தது அகிம்சை முறையில். அந்த போராட்டம் நடந்தப்போ காந்திஜி அவர்கள் கூட நம்ம ஆண்ட்ரூஸும் இணைந்து அவங்களோட சப்போர்ட்டிவாக நிறைய காரியங்கள் செய்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட நிறைய நேரம் பேசி நம்மளுடைய இந்திய போராட்ட வீரர்களுக்கு வந்து சப்போர்ட்டிவான நிறைய அவங்களுக்கு வந்து நிறைய காரியங்களெல்லாம் செய்து கொடுத்துருக்குறாங்க நம்ம ஆண்ட்ரூஸ். இது போல் காந்திஜி கூட நிறைய நேரம் வந்து அவங்க வந்து செலவிட்டிருக்கிறாங்க. 2 பேர் வந்து ஆண்டவரை பற்றி கூட நிறைய காரியங்கள் பேசியிருக்கிறாங்க. இது போல் வந்து நல்ல நண்பர்களாக இருந்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஆண்ட்ரூஸ் அவர்கள் வந்து ஒரு மிஷினரியாக இருந்தாலும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் தியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அசிஸ்டன்ட் பிரின்சிபலாக இருந்துட்டு இருந்தார். அதே போல் நம்ம டெல்லியில் இருக்கிற கேம்பிரிட்ஜ் மிஷனில் வந்து ஒரு மிஷினரியாகவும் பணியாற்றிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து டெல்லியில் இருக்கிற செயின்ட் ஸ்டீஃபன் காலேஜில் வந்து ஆண்ட்ரூஸ் வந்து ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவர் வந்து எல்லார் கூடயும் நல்ல நண்பர்களாக பழகிறது, ஏழை மக்களுக்கு வந்து ரொம்ப உதவி செய்கிறது, இந்த மாதிரி காரியங்களெல்லாம் பார்த்து அங்கே உள்ள அந்த காலேஜில் உள்ள அவங்களுடைய மாணவர்கள் எல்லாம் வந்து ஆண்ட்ரூஸ்க்கு தீனபந்து அப்படின்னு சொல்லி நேம் வச்சாங்களாம். தீனபந்து அப்படின்னா என்ன மீனிங் தெரியுமா பவின்? என்னமா மீனிங்? தீனபந்து அப்படின்னா ஏழைகளின் நண்பர் அப்படின்னு அர்த்தம். ஆண்ட்ரூஸ் வந்து ஏழை மக்கள் எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பாக பழகுவார். யாரையுமே வந்து தன்னுடைய நண்பராக ஏற்றுக்கொள்வார். இந்தியாவில் வந்து அவருக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. ஓகேவா? அதனால அங்கே இருக்கிற மாணவர்கள் அப்புறம் காந்திஜி இவர்கள் எல்லாருமே சேர்ந்து சார்லஸ் அவங்களுக்கு வந்து தீனபந்து, அதாவது ஏழைகளின் நண்பர் அப்படின்னு வந்து பெயர் வச்சு அழைத்தாங்களாம். இது போல் வந்து நிறைய நன்மைகள் செய்திருக்கிறாங்க. ஏசப்பாவை பற்றி எல்லாருக்கும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ்க்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க. இதே போல் சார்லஸ் ஃப்ரையர் ஆண்ட்ரூஸ் மட்டும் இல்லை, இது போல் இன்னும் நிறைய மிஷினரிமார்கள் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற பீப்புளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய உரிமைகள் பறிபோகக்கூடாது, எல்லா மக்களுக்கும் சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களால் முடிந்த அளவு நிறைய உதவிகளையும் செய்திருக்கிறாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட பேசி நிறைய காரியங்களில் வந்து இவங்களுக்கு ரிலீஃப் வாங்கி கொடுத்துருக்குறாங்க குட்டீஸ். பாருங்க, ஏசப்பாவை பற்றி மட்டும் சொல்லாமல், எல்லா மக்களுக்கும் ஏசப்பாவை பற்றி மட்டும் சொல்லாமல் நிறைய சமூக மாற்றங்களையும் உண்டாக்கியிருக்கிறாங்க. எல்லா மக்களுக்கும் எஜுகேஷன் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா மக்களும் வந்து நல்லா படித்தவர்களாக இருக்கணும், நல்ல அவங்களுடைய தொழில் வந்து நல்லா சிறந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஹெல்ப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்திய மக்களுடைய உரிமைக்காகவும் நம்ம மிஷினரிமார்கள்
சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாங்க குட்டீஸ். ஸோ இந்த மாதிரி காரியங்களெல்லாம் செய்ததன் மூலமாக நிறைய மக்கள் வந்து மிஷினரிகளில் என்ன செஞ்சாங்க, அவங்க மேலே ரொம்ப அன்பு செலுத்தினாங்க குட்டீஸ். பாருங்கள், இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்த்தோம் பவின்? சார்லஸ் ஃப்ரேயர் ஆண்ட்ரூஸ். ஆமாம், சார்லஸ் ஃப்ரேயர் ஆண்ட்ரூஸ். அவர் வந்து நம்ம காந்திஜியோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருக்கிறாரு குட்டீஸ். ஓகே குட்டீஸ், நம்ம இன்னும் நெக்ஸ்ட் வீக்கு இன்னும் ஒரு நியூ ஷைனிங் ஸ்டாரோட உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அன்டில் தென் பாய். செகண்ட் கொஸ்டின், மகாத்மா காந்திஜியின் நெருங்கிய மிஷனரி நண்பர் யார்? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சைனிங் ஸ்டார்ஸ்ல ஒரு ஸ்டார் பத்தி பார்த்தோம்ல, இப்போ நம்ம சூப்பரான ஜிக்கி வந்து பார்க்க போகுது. ஜிக்கி என்ன பண்ண போகுது? ஜிக்கி என்ன பண்ண போகுது? உங்களுக்கும் அதே கொஸ்டினா? இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அசைன்மெண்ட் சயின்ஸ் மிஸ் கொடுத்தாங்க, அதை முடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெசாட்டி ஜோனாக்கு ஃபோன் அடித்து வர சொல்லிட வேண்டியதான். ரிங்கு போகுது, இவன் எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். ஹலோ ஹலோ. ஜோனா, டைஜஸ்டிவ் சிஸ்டம் அசைன்மெண்ட் சயின்ஸ் மிஸ் கொடுத்தாங்க, முடிச்சிட்டியா? இல்லையே. சரி, நானும் இன்னும் முடிக்கல. நீ பெசாட்டி எங்கள் வீட்டுக்கு வந்துடுறியா? நம்ம எல்லாம் சேர்ந்து உட்காந்து இங்கே முடிச்சிடுவோம். சரி சரிப்பா, வரும்போது அந்த டேவிட்டையும் கூப்பிட்டு வந்துடுண்ணே. சரி, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண வந்துடுறேன். ஓகே. என்னடா அசைன்மெண்ட்லாம் முடிச்சிட்டிங்களா? இவனை வச்சு எங்க அசைன்மெண்ட் எழுதுறது? வந்ததை விட 2வது பாக்கெட் மட்டும் தான் காலியாகுது. என்ன தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். என்ன ஜோயிலு? இல்லை, நான் அசைன்மெண்ட் தான் செய்தேன். அங்கே பாரு, இப்போ இதை நான் சாப்பிடுதேனா, உள்ளே போதா வெளியில் போதா, அதுவும் எனக்கு தெரியுது. ஓகேவா, அது எனக்கு தெரியுது. ஆனால் இங்கே உள்ள இந்த டியூபாக இருக்குது பார்த்தியா, அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா எனக்கு தெரியல. அதை தானே அசைன்மெண்ட்டாக தந்துருக்காங்க. குடலுக்கும் டியூபுக்குமே அர்த்தம் வித்தியாசம் தெரியாமல் இருக்கா? நீலாம் எப்படி அசைன்மெண்ட் எழுத போகிற? இதெல்லாம் இவங்களை வச்சு நம்ம எங்கத்த அசைன்மெண்ட்டை முடிக்க? இப்படியே நம்ம உட்காந்துட்டு இருந்தா இன்றைக்கி அசைன்மெண்ட் முடிச்ச மாதிரி தான். பேசாமல் உங்கள் அப்பாட்ட போய் ஃபோன் வாங்கிட்டு வா, யூடியூப்பை பார்த்து நம்ம அசைன்மெண்ட்டை முடிச்சிருவோம். இதுவும் நல்ல ஐடியா தான். ஆல்ரெடி 5 o'clock ஆகிட்டு, இன்னும் 30 minutes நம்ம அசைன்மெண்ட் முடிச்சுட்டு 1 மணி நேரமாக நம்ம பார்க்கில் போய் லான்ட்டு வந்துடலாம். அதோட 7 மணிக்கு வேறு ஜிக்கி வருவா. நம்ம ஜிக்கியோட வேறு ஷாப்பிங்லாம் வேறு போகணும். ஆனால் நம்ம 1/2 மணி நேரத்துலேயே முடிச்சிடுவோம். சரி, இதுவும் நல்ல ஐடியா தான். இருங்க, நான் எங்கள் அப்பாட்ட போய் மொபைல் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்தாப்பா, நான் ஃபோனை வாங்கிட்டு வந்தேன். இந்தா, நான் அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அசைன்மெண்ட்டை எடு சீக்கிரம். சரி, வரேன். யூடியூப் இந்த இருக்கு, டைஜஸ்டிவ் சிஸ்டம் கரெக்டு. ஏதாவது ஈஸியாக என்ன இருக்கோ அதை பார்ப்போம். இது தொடி இதான் கரெக்டாக இருக்கும். சரி நான் ஓனா அந்த ஆடு வந்துடும். ஸ்கிப் பண்ணு. இந்த கேம் ஆட மட்டும் ஸ்கிப் பண்ணாத. அசைன்மெண்ட் பண்ணனும். வேண்டாம். அங்க வரல. கிராபிக்ஸ்லாம் நல்லா இருக்குப்பா இந்த கேம்ல. கேமும் பயங்கரமா இருக்குல. ஒன்னு பண்ண திங்கறது பர்கர் திங்கறது. பர்கர் சொன்னோனே தான் ஞாபகம் வருது. நம்ம ஊர்ல இப்போ ஒரு புது பர்கர் ஷாப் கட்டி இருக்காங்க. அப்படியே தொடக்க நாளா ஒரு பர்கர் வாங்கினா 2 பர்கர் ஃப்ரீயா தராங்க. என்னது, ஒரு பர்கர் வாங்கினா 2 பர்கர் ஃப்ரீயா? ஆமா, ஒரு பர்கர் வாங்கினா 2 பர்கர் ஃப்ரீ. வா, அந்த ரீல்ஸ் எடுத்துடா வா. என்ன இந்த ரீல்ஸ் தான். ஆமாப்பா, ஒரு பர்கர் வாங்கினா 2 பர்கர். நாளைக்கு நம்ம போயிரோமா? அடுத்து ஏதாவது வருதான்னு பார்ப்போம். இங்க பாரு, அந்த டான்ஸ் நல்லா இருக்குங்க பத்தியா? நல்லா இருக்கியா? அடுத்து உங்க பத்தி இந்த கேம் நல்லா இருக்கு. இந்த கேம் அடடா, மறந்தே போயிட்டேனே. பிரியாணி ஆஃபர் வேற விட்டுருந்தானே, நான் அதை வேற சேவ் பண்ணி வச்சேன். போய் பார்ப்போம். இந்தா இருக்குல்ல, அந்த பிரியாணி எடுத்து லெக் பீஸை வச்சு எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதெல்லாம் ஒரு பிடிக்கிறோம்ல நாளைக்கு. வா, நாளைக்கு போய் சாப்பிடணும். வேற ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். யாருப்பா அந்த சத்தம்? யாருப்பா இது? நம்ம ஜிக்கில. ஆமா, நம்ம ஜிக்கி குரல். ஜிக்கி 5:30 மணிக்கே வந்துட்டா? ஆமா, 7 மணிக்கு தானே வரேன்னு சொன்னா. என்ன 5:30 மணியா? 7 மணி ஆச்சு. நீங்க அசைன்மெண்ட் எழுத உட்காந்து 2 மணி நேரம் ஆச்சு. என்னது, 2 மணி நேரம் ஆச்சா? மணி 7. நம்ம 2 மணி நேரமா ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம்ல, ஜிக்கி வந்தா திட்டுவான்னு சொல்லிட்டு அவன் ஓடிட்டான்ப்பா. அப்போ 2 மணி நேரமா நீங்க அசைன்மெண்ட் முடிச்சிட்டீங்க தானே? அசைன்மெண்ட் எழுத தான் ஆரம்பிச்சோம். சரி, அந்த பன்னு சாப்பிட்டானா அது உள்ள போச்சா? அதுக்கு அப்புறம் என்ன நிறுத்து.
இதை தான் 5 மணிலேருந்தே எனக்கு ஃபோனில் நீ சொல்லிட்டு இருக்க. இப்போ அசைன்மெண்ட் என்னதான் ஆச்சு? ஆமாம், அசைன்மெண்ட் செய்கிறதுக்கு தான் நாங்கள் ஃபோனை பார்த்து அசைன்மெண்ட் செய்யலான்னு இருந்தோம். நல்லது. அது வீடியோவை தொட்டோமா, தொட்டக்கப்புறம் ஒரு கேம் ஆட் வந்துச்சு. அது ஸ்கிப் பண்ணிட வேண்டியதானே? இல்லப்பா, அது நல்லா இருந்துச்சா, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்க்கலாம்னு நினைச்சோம். சரி. அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஆட் வந்துச்சு. அதையும் ஸ்கிப் பண்ணிடலாமே. அதுக்கப்புறம் ஒரு பர்கர் ஆட் வந்துச்சு, அதுல வேற சரியான ஆஃபரு. அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி ஆட் வந்துச்சு. அந்த பிரியாணி டேஸ்ட் அப்படியே அருமையா இருக்கும்னு ரசிச்சுக்கிட்டு இருந்தோமா, அதுக்குள்ளதான் நீ வந்துட்ட. அப்பா, அப்படின்னா 2 மணி நேரமா நீங்க வந்து அசைன்மெண்ட்டே எழுதாம டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? 2 hours வேஸ்ட் ஆயிருக்கு டைம். ஆமாம் ஜிக்கி, நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோம். இப்படி தான் எங்களுக்கே தெரியாமல் மெனி ஹார்ஸை நாங்கள் செல்லில் செலவழிச்சிருந்தோம். அப்படியா? நாங்கள் படிக்கிறதுக்கு தான் செல்ஃபோன் எடுப்போம். அப்படியே வேற பார்த்து அப்படியே டைம் போகிறது கூட தெரியாமல் அதை பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள். அச்சோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பேர் தான் மொபைல் அடிக்ஷன். நீங்கள் இந்த மாதிரி மொபைலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் பெரிய ஆள் ஆகுறது, எப்படி நல்லா படிக்கிறது, எப்படி நிறைய சாதனைகள் எல்லாம் புரிகிறது? இது வந்து சரியே இல்லையே. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஜிக்கி அங்கே ஒருத்தன் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நீ திட்டுன்னு ஒளிஞ்சிட்டு இருக்கான், அவனையும் கூப்பிட்டுருட்டா? யாரு? டேவிடா? ஆமாம் ஜிக்கி. வா டேவிட். ஜிக்கி, இதே மாதிரி நாங்கள் நல்ல விஷயத்தை பார்க்கறதுக்காண்டி செல்ஃபோன் எடுக்கிறோம். ஒன்று ரீல்ஸு ஷார்ட்ஸு அதே மாதிரி பார்த்து நேரம் எல்லாம் வீணாக போயிடுது. இதே மாதிரி உனக்கெல்லாம் நடந்தது இல்லையா ஜிக்கி? நடந்துச்சு. ஆரம்பத்தில் எனக்கும் நடந்துச்சு. ஆனால் ஒரு சிம்பிள் மெத்தடில் நான் ஓவர் கம் பண்ணிட்டேன். மொபைல் அடிக்ஷன்லேருந்து வெளியே வந்துட்டேன். என்னது, சிம்பிள் மெத்தடில் மொபைல் அடிக்ஷன்லேருந்து வெளியில் வந்துட்டியா? ஆமாம், சண்டே கிளாஸில் எனக்கு ஒரு அக்கா சொல்லி கொடுத்தாங்க எப்படி இந்த மொபைல் அடிக்ஷன்லேருந்து நம்ம வெளியே வர்றது, எப்படி நம்ம டைமை சேவ் பண்ணுறது, எப்படி நம்ம அந்த டைமை யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. நிஜமாவா? ஆமாம். அதை எங்களுக்கும் சொல்ல ஜிக்கி. கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு எனக்கு ஒரு பேப்பரும் பெண்ணும் தருவீங்களா? இந்த நோட் நீங்கள் பாருங்கள். நான் ஒரு டேப்லெட் காலம் போடுறேன், சரியா? முதல்ல வந்து நம்ம டேட் எழுதுகிறோம். இது எதுக்காக நம்ம எழுதுகிறோம் தெரியுமா? நம்ம எவ்வளோ நேரம் நம்ம வந்து மொபைலை யூஸ் பண்ண போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ரெக்கார்டை நம்ம வந்து பதிவு பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேட் எழுதுகிறோம். நம்ம என்றைக்கு அந்த மொபைல் யூஸ் பண்ணுறோமோ அதுதான் அந்த டேட்டு, சரியா? அதுக்கப்புறம் டைம் எழுதுகிறோம். எப்போ அந்த மொபைலை நம்ம கையில் எடுத்து யூஸ் பண்ண போகிறோமோ அந்த டைம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நீங்கள் 2 hours 5 o'clockலேருந்து 7 o'clock வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, அந்த டைம் அதில் வந்து போட்டுக்கணும். ஓகே ஜிக்கி. அதுக்கப்புறம் பர்பஸ். என்ன பர்பஸ்க்காக நீங்கள் இன்றைக்கி எடுத்தீங்க இந்த மொபைலை? டைஜஸ்டிவ் சிஸ்டம் அசைன்மெண்ட். அதை தான் பர்பஸ், அதை தான் நம்ம அதில் எழுத போகிறோம். அதுக்கப்புறமா டியூரேஷன், எவ்வளோ நேரம் அந்த மொபைலை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் அந்த டியூரேஷன், சரியா? ஸோ இந்த டேப்லெட் காலத்தில் அடுத்தது நம்ம போடுறது ரிமார்க்ஸ். ரிமார்க்ஸ் நமக்கு யார் ஜிக்கி போடுவா? அது நம்மளே தான் போட்டுப்போம். நம்ம வந்து இன்னைக்கு நம்ம என்ன அசைன்மெண்ட் ஆரம்பித்தோம்? டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆரம்பித்து எங்கே போய் நின்னோம்? பிரியாணியில் போய் நின்னோமா? ஸோ எல்லாமே வந்து ரிமார்க்ஸில் போடுவோம் நம்ம வந்து. ஸோ அது நல்லதா கெட்டதா? வெரி குட்டா வெரி பேடா? வெரி பேட். 2 hours நம்ம வந்து டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. அதனால கண்டிப்பாக வெரி பேட் தான் நம்ம போடணும், சரியா? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெய்லி எப்பெல்லாம் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அதை நோட் பண்ணிகிட்டே வரணும். நோட் பண்ணிட்டு வந்து தினமும் நைட்டு நீங்கள் இந்த நோட்டை எடுத்து அனலைஸ் பண்ணணும். இன்றைக்கி நம்ம வெரி குட்டாக யூஸ் பண்ணியிருக்கோமா டைமை, இல்லை வெரி பேடாக யூஸ் பண்ணியிருக்கோமா டைமை அப்படின்னு அனலைஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த நோட்டை எடுத்து வச்சு எவ்வளோ தூரத்துக்கு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கோம், இல்லை எவ்வளோ தூரத்துக்கு நம்ம டைமை யூஸ் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இதில் யார்கிட்டையும் சிக்னேச்சர் வாங்கணுமா ஜிக்கி?
யார்கிட்டயுமே சிக்னேச்சர் வாங்க வேண்டாம். இது நம்மளையே நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு, நம்மளே நம்ம வந்து சுய பரிசோதனை பண்ணுறதுக்கு. இப்போ இன்னைக்கு எடுத்துக்கிட்டா 2 மணி நேரம் நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு வாரத்தில் 14 hours நம்ம வந்து வேஸ்ட் பண்ணியிருப்போம். ஒரு நாளில் பாதி நாளை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் ஒரு வாரத்துக்குள்ளால. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு நோட் எடுத்துக்கோங்க. அதில் முதல்ல டேட் போட்டுக்கோங்க, அப்புறம் டைம் போட்டுக்கோங்க, அப்புறம் பர்பஸ் போட்டுக்கோங்க, அப்புறம் டியூரேஷன் போட்டுக்கோங்க, அப்புறம் ரிமார்க்ஸ் போட்டுக்கோங்க. இதை நீங்கள் டெய்லி மொபைல் யூஸ் பண்ணும்போது ஃபில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்களும் மொபைல் அடிக்ஷன்லேருந்து வெளியே வந்துடலாம். வெல் டன் ஜிக்கி, சூப்பர் ஐடியா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட்டை யூஸ் பண்ணி இதை கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா நம்ம எல்லாருமே மொபைல் அடிக்ஷன் நோட்டு ஈஸியாக வெளியே வந்துடலாமே. நம்ம டைமும் சேவ் ஆகும், நம்ம பிரயோஜனமாக நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களுக்கு இது யூஸ் பண்ணலாம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா குட்டீஸ், இது நமக்கு குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை, குட்டீஸ்க்கு, யூத்துக்கு, ஏன் பெரியவங்களுக்குமே நிறைய டைம் இந்த அடிக்ஷனில் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே இந்த நோட்டை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம எல்லாருமே ரொம்ப நல்லா டைம் சேவ் பண்ணலாம், ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக யூஸ் பண்ணலாம். இன்னையிலேருந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருமா? ஓகே கைஸ், பண்ணிடலாமா? ஓகே குட்டீஸ். தேர்ட் கொஸ்டின், இந்த வாரம் ப்ளஸ் ப்ரோக்ராமில் ஜிக்கி நமக்கு கற்றுக் கொடுத்த லெசன் என்ன? குட்டீஸ், நம்ம ஜிக்கி வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான லெசன் சொல்லி கொடுத்துருக்கு. நம்ம எதுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது, மொபைலுக்கு அடிக்ட் ஆகக்கூடாதுன்னு ஒரு சூப்பரான லெசன் நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ணிக்கிட்டோம் இல்லையா? நீங்களும் உங்களோட லைஃப்பில் அதை கண்டிப்பாக நீங்கள் கீப் அப் பண்ணணும் அவங்க சொல்லி கொடுத்ததை. ஓகேவா குட்டீஸ்? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கெனடி அங்கிள் நம்ம கூட இருக்காங்க. என்ன சொல்ல போறாங்க பாப்போமா? ஹாய் குட்டீஸ். ஹாய். இந்த இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் வீக்கில் நாங்கள் உங்களுக்கு ஒரு அருமையான ட்ரிக் சொல்லி தர போகிறோம். ஆர் யூ ரெடி? ஓகே, சரி. இப்போ இந்த ஒரு அழகான சேனல் நூல் வச்சுருக்குறோம் இல்லையா, ஒரு லென்த்தி சேனல் நூல். அதை இப்படி ஒரு டைப் பண்ணிக்கிறோம் என்ன, சரியா? சரி. நிறைய நேரங்களில் நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து சில காரியங்களில் பிசாசு நம்மளை அடிமைப்படுத்துகிறோம். ரொம்ப நேரம் மொபைல் பார்க்குறது, மொபைலில் தேவையில்லாத கேம்ஸ் விளையாடுறது, அப்புறம் என்னென்னமோ படிக்கிறத தவிர மற்ற எல்லாத்தையும் செய்கிறோம் இல்லையா, பைபிள் வாசிக்கிறத தவிர மற்ற எல்லாத்தையும் செய்ய சொல்லுது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மனசை தூண்டுகிற அசுத்த ஆவி, அதாவது சாத்தான். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியினர் என்ன செய்வாங்கன்னா பரிசுத்தமாக நம்மளை நடக்கும். ஆமாம், அப்படி சொல்லுவாங்க. பரிசுத்தமாறு, ஏசப்பாவுக்கு பிரியமாறு, ஏசப்பாவை ஆசீர்வதிப்பாங்கன்னு சொல்லியிருப்பார். பைபிள் வசனங்களை ஞாபகப்படுத்துவாங்க. ஆனால் சாத்தான் என்ன செய்கிறான்னா கவர்ச்சிகரமாக அப்படியே ஒரு வலை விரிக்கிறான். இதில் நல்லா இருக்க போது, இதில் பயங்கரமாக இருக்க போது அப்படின்னு நினைக்கிறான். நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க எப்போதுமே ஜாலியாக ஹாப்பியாக நல்லா வாழணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆனால் இந்த வாழ்க்கையை சிக்க வைக்கணும் அப்படின்னு யார் பிளான் பண்ணுறா? சாத்தான் பிளான் பண்ணுறான். என்ன பிளான் பண்ணுறான் தெரியுமா? நமக்கு நேராக ஒரு வலையை நமக்கு தெரியாமல் பிட் பண்ணுறான். பண்ணிட்டு என்ன செய்கிறான்? காத்திருக்கிறான். வா வான்னு. அப்போ நம்ம சாதனை என்ன செய்கிறான் தெரியுமா? அழகாக பறந்துட்டு இருக்கிற நம்ம அப்படியே வலையை விரித்து காமிக்கிறான். நம்ம என்ன தெரியாமல் கொள்ளாமல் உள்ளே போய் மாட்டிக்கிறோம். மாட்டின உடனே என்ன செஞ்சுக்கிறான்? டைட்டாக இழுத்துக்கிறான். நம்ம திணறோம். ஐயோ முடியல, வெளியே வர முடியல அப்படி சொல்கிறோம். ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க, நீ என்னை நோக்கி பாரு, மேல் நோக்கி பாரு சொல்கிறான். அதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்கிறான்? அடுத்த ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் உள்ள கொண்டு வந்துடுறான். ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க, என்னை நோக்கி பாரு, மேல் நோக்கி பாரு அப்படிங்கிறாங்க. அப்படி மேல் நோக்கி பார்க்கும்போது ஏசப்பா அவங்களுக்கு விடுதலை கொடுக்குறாங்க. அவங்க மறுபடியும் ஜாலியாக ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ எந்த ஒரு அடிக்ஷனில் இருந்தோம், எந்த ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தோம் நம்ம விடுதலை ஆக்கிற ஒரே தெய்வன் யாரு? ஜீசஸ். தம்பி, உன் வாழ்க்கையிலும் ஏசப்பா விடுதலை தந்து சுதந்திரமாக ஹாப்பியாக ஜாய்ஃபுல்லாக உன் லைஃப்பை நடத்துறதுக்கு உதவி செய்வாங்க. பாய். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்த நீங்கள் இன்றைக்கி சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ அங்கிள். ஓகே ஆனி, நம்ம நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட் வந்து மெமரி வேர்ஸ் படிக்க போகிறோம். படிக்கலாமா? படிக்கலாமே. ஹாய் குட்டீஸ், பிரைஸ் லார்ட். இந்த மாதிரி ப்ளஸ் ப்ரோக்ராமில் உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீக் நீங்கள் என்ன செலிப்ரேஷன் பண்ணீங்க? ஓ, இண்டிபெண்டன்ஸ் டேயா? வெரி குட், அழகாக சொல்லிட்டீங்க. இன்றைக்கி என்ன வசனம்னு பார்க்கலாமா? சீக்கிரம் ஓடிப்போ உங்கள் பைபிள் எடுத்துகிட்டு வாங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னொரு தடவை சொல்லலாமா? தேசமே
பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். வெரி குட். எனக்கு முன்னாடி அழகா குட்டீஸ்னு வேக வேகமாக சொல்லி முடிச்சிட்டீங்க. சீக்கிரம் ஓடி போய் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சோஃபி ஆண்டி ஈஸியான வசனம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ வீடியோ எடுத்து ஸ்க்ரீனை தெரிய நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே குட்டீஸ், இப்போவும் நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான பப்பட் சாங் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பார்க்கலாமே. Pray for India, pray for India, pray for India. Pray for India, pray for India, pray for India. Tera India, mera India, apna India. Pray for India, pray for India, pray for India. प्यार कैदियों को है आजाद करता, प्यार दुश्मन को भी माफ करता. प्रे फॉर इंडिया, मेरा इंडिया. You love India, I love India, God loves India too. Come lift your hands and make a prayer and He's gonna answer you. 4th கொஸ்டின். இது ஒரு காமனான கொஸ்டின் தான். நம் நாடு சுதந்திரம் பெற்றது எப்போது? ஹலோ குட்டீஸ், இந்த கிராஃப் செக்மெண்ட்டில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வாரமும் நாம் நம்ம நாட்டோட இண்டிபெண்டன்ஸ் டேயை கொண்டாடிட்டுருக்கோம், அப்படி தானே? நம்ம ப்ளஸ் ப்ரோக்ராம்லேயும் இதை நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு ரிலேட்டடான ஒரு கிராஃப் நம்ம செய்திடலாமா? நீங்களும் என் கூட சேர்ந்து செய்ய வரீங்களா? இந்த கிராஃப் செய்ய என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாமா? ஒரு ஒயிட் பேப்பர், ஒரு சாஃப்ரான் அல்லது ரெட் கலர் பேப்பர், ஒரு க்ரீன் கலர் பேப்பர், ஒரு ப்ளூ பென், ஸ்கேல், ஒரு ரிங்.
என்ன குட்டீஸ் பப்பட் சாங் என்ஜாய் பண்ணீங்களா? என்ன கொஸ்டினுக்கும் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஸோ மறக்காமல் 6 o'clock-குள்ளே 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஜினி ஆண்டி. ஸோ 4 கொஸ்டினுக்கும் 6 o'clock-குள்ளே சீக்கிரமாக உங்கள் ஃபோன்லேருந்து எங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களோட ஆன்சர்ஸை சென்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணலாமா? ஜெபம். அதிகாலை உம்மை கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே, என் சத்துக்களுக்கு என்னை தப்புவியும். உம்மை புகலிடமாக கொள்கிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமேன். குட்டீஸ், இன்னைக்கு ஸ்பெஷல் இண்டிபெண்டன்ஸ் டே பிளஸ் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நமக்கு சூப்பரான டான்ஸு, அப்புறம் ஸ்கிட்டு, அப்புறம் நிறைய வேல்யூபிளான லெசன்ஸ், அப்புறம் நம்ம கெனடி அங்கிள் வந்து நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாகவே இருந்தது இல்லையா குட்டீஸ்? ஸோ இதே மாதிரி பிளஸ் ப்ரோக்ராம் நமக்கு கண்டினியூஸாக ஒவ்வொரு சண்டே ஈவினிங் 5 o'clock நம்ம சேனலில் நமக்கு இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எவ்ரி வீக் வந்து நமக்கு 5க்கு ஷார்ப்பாக பிளஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. கேட்குற கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். சொல்லி கொடுக்குற மெமரி வேர்ஸை நீங்கள் படித்து அதை எங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணுங்கள். இயரோட எண்டில் உங்களுக்காக எல்லாருக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் ஸ்பெஷல் ப்ரைஸஸ் காத்துட்ருக்கு. ஓகே குட்டீஸ், இதே மாதிரி சூப்பரான ஒரு பிளஸ் ப்ரோக்ராமோட நானும் ஆனியும் உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறோம். அன்டில் தென், பாய்.